கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்துட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து எங்களோடு இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய செல்விகளை திறந்தல்படியாக அதோடு கூட நாங்கள் பார்க்க இருக்கிற ஒரு ஊழியருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டு எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலும் நாங்கள் அதை செயல்படுத்தி தொடக்கம் முதல் முடிய பரிந்துரை பிரசன்னம் கரண் எங்களோடு கூட வழி பிரேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல தகப்பன். ஆமேன். ஓகே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்டோபர் மோசஸ் அப்படிங்கிற ஒரு ஊழியர் குறித்து பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியான 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்துல இருக்கிற காரியத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டோபர் மோசஸ் அவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம் சொன்னா நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கு. ஆகாப் நாபோத் அப்படிங்கிற ஒருத்தருடைய திராட்சை தோட்டத்தை கட்டாயப்படுத்தி எடுத்துக்கொள்றதை நம்ம வாசிக்க முடியும். அவனை கொலை செஞ்சுட்டு எடுத்துக்கொள்றதை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறமா ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிய அனுப்பி அவனை எச்சரிக்கிறது குறித்து நம்ம வாசிக்கிறோம். கடைசியில ஆகாப் ராஜா தன்னை தாழ்த்தினதுனால ஆண்டவர் சொன்ன அந்த நியாய தீர்ப்பை அவர் தள்ளி போடுறது குறித்து வாசிக்கிறோம். ஸோ இதான் இந்த 21வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிற சம்பவம். ஸோ நம்ம இந்த ஆகாப் உடைய குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அதிகாரத்துல 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆகாப் எலியாவை பார்த்து என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். 20வது வசனம், அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். ஸோ இதான் முதல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற விஷயம். ஸோ ஆகாப் எலியாவை பார்த்து சொல்லும் பொழுது என் பகைஞனே அப்படின்னு சொல்லிதான் அவரு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஏன்னா பலமுறை எலியா ஆகாபுடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறார். அதனால ஆகாப் அவனை ஒரு தனக்கு ஒரு வழிகாட்டியா அவனை பார்க்காம அவனை ஒரு சத்ருவாக தான் அவன் பார்க்கிறான். அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம் சொன்னா, அதே 20வது வசனம் 2வது பகுதியில எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசி ஆகாபு குறித்து சொல்றது குறித்து பார்க்கிறோம். ஸோ இதே வார்த்தை திரும்ப 25வது வசனத்திலையும் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்குது நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆகாப் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறதுக்காக தன்னை விற்று போட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தான். அதாவது 25வது வசனத்துல வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அங்க இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. தன் மனைவியாக இயேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. சோ அதாவது ஆண்டவருக்கு விரோதமா தொடர்ந்து செயல்படுவதற்கு, ஆண்டவருக்கு விரோதமா வாழ்வதற்கு அவன் கொஞ்சம் கூட தயங்கல அப்படிங்கறத நம்ம அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஆகாப் இவ்வளவு
துணிகரமா பாவம் செய்த பிறகு கூட ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை வந்து எலியா சொல்லும் பொழுது அவன் தன்னை தாழ்த்தின உடனேயே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அதாவது நம்ம ஆண்டவர் இடத்துல பார்க்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு தீவிரமா இருக்கிறாரோ அவ்வளவு அவர் வந்து தண்டிக்கிறதுக்கு வந்து தீவிரமா இல்லை. நம்ம முழு வேதத்தையும் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர் வந்து தண்டிப்பதற்கு ரொம்ப பொறுமையா தான் வந்து செயல்படுறாரு. ஆனா மன்னிப்பதற்கு வந்து அவர் ரொம்ப தீவிரமா செயல்படுறத நம்ம பல இடங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். இதை நம்ம யாத்திராம் 20வது அதிகாரம் கூட வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அதுல கூட இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காதவங்களுக்கு 3-4 தலைமுறை வரை விசாரிப்பேன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதாவது அவருடைய தண்டனை எவ்வளவு குறைவானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அதை கடைபிடிக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஆண்டவர் வந்து தன்னுடைய நன்மையை வந்து எவ்வளவு தூரத்துக்கு விளங்க பண்ணுகிறார். தம்முடைய பிள்ளைகள் அல்லது மனிதர்கள் தேவனுடைய நன்மையை அனுபவிக்கணும் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு விரும்புகிறார் அப்படிங்கறத வந்து பைபிள் முழுவதுமாவே நாம வந்து வாசிக்க முடியும். சோ இந்த ஆகாப் இவ்வளவு ஒரு துன்மார்க்கமான வழியில இருந்த போதும் கூட அவன் தன்னை தாழ்த்த உடனேயே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு வந்து இரக்கத்தை வந்து காட்டுறாரு. அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம் சொன்னா, 2வது அந்த சம்பவத்துல வர்ற வந்து ஏசபேல். இந்த ஏசபேல் குறித்து நம்ம பார்த்தோம் சொன்னா, நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு பெண். பாவம் செய்வதற்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுவதற்கு எந்த விதத்திலுமே வந்து தயங்காத ஒரு பெண். தேவனுக்கு விரோதமா வாழ்வதற்கான முக்கிய காரணத்தை ஒண்ணு இந்த ஏசபேல். இஸ்ரேல் தேசத்துல பாகால்கள் விருத்தி அடைவதற்கு காரணம் இந்த ஏசபேல். இந்த ஏசபேல் கடைசி வரைக்கும் வந்து தன்னை வந்து தாழ்த்தல. எலியா தீர்க்கதரிசி சொன்ன எச்சரிப்பின் வார்த்தைக்கு கூட ஆகாப் தன்னை தாழ்த்திருந்தான். ஆனா ஏசபேல் வந்து தன்னை தாழ்த்தாம அவனை கொலை செய்வதற்காக அவன் திட்டமிட்டுறத நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். சோ இந்த ஏசபேல் நிச்சயமாக வந்து அநேகருக்கு ஒரு பாடம். நாம் தேவன் நமது தவறுகளை திருத்தும் பொழுது, சுட்டி காண்பிக்கும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்க அந்த மன்னிப்பை வந்து நாம வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். 1 யோவான் 1:9 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்க காரியம், யார் வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை எடுக்கிறானோ அவன் மன்னிப்பை பெறுவான், அவனை மன்னிப்பதற்கு ஆண்டவர் வந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடாத ஒருவனை வந்து ஆண்டவர் வந்து மன்னிக்க மாட்டார். ஸோ நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுதல், நாம் தவறு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மறைக்காம அவரிடத்துல வெளிப்படுத்துவது நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஒரு காரியம். அடுத்தபடி நம்ம பார்த்தோம் சொன்னா, இந்த சம்பவத்தில் ஒரு 3வது நபர் வந்து எலியா. எலியா கர்த்தரின் வார்த்தையை வந்து ஆகாப் இடத்திலோ அல்லது ஏசபேல் இடத்திலோ சொல்வதற்கு பயப்படல. தன் ஜீவனுக்காக தப்பி ஓடி போனாலும் கூட கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்வதற்கு அவர் வந்து யோசிக்கல. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஊழியத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை திரிக்காமல்
அப்படியே நாம் போதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மக்களை பிரியப்படுத்த அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை அப்படியே அவர்களுக்கு போதிப்பது நமது கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் எல்லாருமே ஊழியத்தில் இருக்கிறோம், நாம் எல்லாருமே போதிக்கிறோம். நிச்சயமாக நாம் போதிப்பது கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே போதிக்கிறோமா, அல்லது மக்களை ஈர்ப்பதற்காக நாம் அதில் ஏதும் கலப்படம் செய்து போதிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியர் கிறிஸ்டோபர் மோசஸ். இவர் 1943 ஆண்டு பிறந்திருக்கிறார். கொஞ்சம் வயசுலயே அவர் மரித்திருக்கிறார். 1983 மரித்திருக்கிறார். ஸோ அவருடைய காலகட்டம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான். ஸோ இவர் ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கும் பொழுது நோய்வாய்ப்படுறாரு. 1976 1976 அவர் நோய்வாய்ப்பட்ட உடனே ஆஸ்பத்திரியில் அவர் அட்மிட் ஆயிருக்கும் பொழுது ஒரு நாள் காலையில அவருக்கு அந்த பாட்டை அவர் கேட்கிறாரு. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் அப்படிங்கிற அந்த பாட்டை அவரு கேட்கிறாரு. அதை கேட்கும் அந்த பாடலை அவர் கேட்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறார். ஒருவேளை சின்ன வயசுல இருந்து அவரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து சின்ன வயசுல இருந்தே வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வளர்ந்திருந்தாலும் அவர் இந்த சூழ்நிலையில தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஆஸ்துமா வியாதியிலிருந்து சுகம் பெற்று ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போன பிறகு அவரு ஊழியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் பார்த்து கொண்டிருந்த அந்த ஆசிரியர் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறார். ஸோ அவர் 1980 நண்பர் சுவிசேஷ இயக்கத்துல சேர்ந்து குஜராத்ல போய் ஊழியம் செய்கிறாரு. அங்க அவரு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அங்க அவர் ஊழியம் செய்கிறார். அந்த டைம்ல அங்க அவர் மலேரியா பாதிக்கப்பட்டு அவர் இறந்திருந்தாரு. ஆனாலும் அவர் ஆரம்பித்த ஊழியங்கள் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஸோ அவருடைய வாழ்க்கை ஒரு குறுகியதாக இருந்தாலும் கூட அவர் செய்த காரியங்கள் அநேகம். ஆண்டவருக்காக அவர் தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் அவர் செய்திருக்கிறார். அவங்கள மக்களுக்கு வேதத்தை போதிப்பதற்கு அநேக முயற்சிகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அங்க உள்ள மக்களுக்கு வேதாகமத்தை அவங்க மொழியில போதிப்பதற்காக அவர் முயற்சியை எடுத்து அதையும் அவர் செய்திருக்கிறார். ஸோ அவருடைய வாழ்க்கையில அவர் ஊழியத்துல நிலைத்திருப்பதற்கான வசனம் கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஸோ ஊழியம் செய்கிற நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று, நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வசனம். ஏன்னா அநேக நேரங்களில் நாம சபையில விசுவாசிகளுக்கு உதவிகளை செய்யும் பொழுது சில நேரங்கள்ல அவர்கள் நமக்கு விரோதமா பேசும் பொழுது நாம் சோர்ந்து போயிடுறோம். இல்லை, இனிமே நம்ம இப்படி உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வருது. ஆனா இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அதுல எழுதப்பட்டிருக்கு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு மனிதர்கள் நமக்கு விரோதமாக செயல்படுகிற நேரத்திலும் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாம நன்மையை செய்வோம். ஏன்னா நாம செய்யற நன்மை அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நன்மை.
ரோமர் 5வது அதிகாரத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. நாம பாவிகளாய் இருக்கும் பொழுது அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாத நேரத்துல அவர் நம்மளை அன்பு கூர்ந்தார். அதே போல நாமளும் கூட நம்முடைய நன்மையை அவர்கள் பெற தகுதியா இல்லையா அப்படின்னு சொல்லி சோதிப்பது நம்முடைய கடமை அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நன்மையை நாம நம்மளோடு கூட இருக்கிற மற்றவர்கள் நம்ம பகிர்ந்து கொடுப்போம். அவர்களுடைய நல்லதோ கெட்டதோ அது அதற்கான பலனை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நம்ம நன்மையை செய்யும் பொழுது நிச்சயமாக ஏற்ற காலத்துல கர்த்தர் அதற்கான பலனை கொடுப்பார். அதனால ஊழியத்தின் பாதையில நாம என்னைக்குமே சோர்ந்து போகாமல் இருப்போம். இந்த கிறிஸ்டோபர் ஒருவேளை ரொம்ப காலம் அவர் இந்த உலகத்துல வாழல. 1943 இருந்து 83 இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாரு. அதுல இருந்து ஒரு 40 வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறாரு அவரு. ஸோ நமது ஆயுசு நாட்கள் இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட நாம் எவ்வளவு உண்மையாக ஆண்டவருக்காக வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற கணக்கு நம்ம எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இல்லை, நாம் அவருக்கு எவ்வளவு உண்மையா இருந்தோம் அப்படிங்கறதான் ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். ஸோ இந்த கிறிஸ்டோபர் அவர்கள் தனக்கு இருந்த அந்த ஆசிரியர் பணியை தள்ளிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக குஜராத் பகுதியிலே சென்று அங்குள்ள மக்கள் மத்தியில அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார். அந்த மாதிரி வேலையை விட்டு ஊழியத்துக்கு போனவர்களும் உண்டு, வேலையோடு கூட ஊழியத்தை செய்தவர்களும் உண்டு. ஆண்டவர் யாருக்கு எப்படிப்பட்ட பாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அவரவர்கள் அவர்களுடைய அழைப்பிலே நிலைத்திருப்பது தேவையான காரியம். நாம் மற்றவர்களை பார்த்து நாம் அவர்களை போல செய்ய வேண்டும் என்பதை விட ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பு என்ன அப்படிங்கிறத நாம உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பிலே நாம உறுதியா இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தொடர்ந்து அதிலே வளர முடியும். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த 2 சம்பவங்கள், முதல் சம்பவம் வேதாம் ஆகாப் ராஜா அவ்வளவு பாவம் செய்த பிறகும் தன்னை தாழ்த்தின உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறாரு. தான் சொன்ன அந்த நியாய தீர்ப்பை அது உடனே வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நாமும் கூட தவறும் பொழுது தேவனிடமாய் நம்மை தாழ்த்தி திரும்பும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2 நாளாமும் 14வது வசனத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நம்மை பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நான் அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ தேவனிடத்துல நாம நம்மளை தாழ்த்தும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவருடைய மன்னிப்பை நாம அனுபவிப்பதற்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் கடைசி நம்ம 2வது சம்பவத்துல கிறிஸ்டோபர் மோசஸ் தனக்கு இருந்த அந்த ஆசிரியர் பணியை தள்ளிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தமிழ்நாட்டில இருந்து குஜராத்துக்கு போய் ஊழியத்தை செய்யறாரு. ஸோ ஒரு வசதியான அல்லது தனக்கு சாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளியேறுவது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு காரியம் கிடையாது.
ஏன்னா ஆசிரியர் வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வசதியான சூழ்நிலையிலிருந்து வெளியே ஊழியம் செய்வதற்காக, அதுவும் கடினமான பகுதியை தேர்ந்தெடுத்து போவது அப்படின்பது ஊழியர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அது ஒரு பாடமாக இருக்கிறது. ஸோ நம்ம நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா 8வது அதிகாரத்துல பிலிப்பு வந்து சமாரியாவில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. நல்லா ஊழியம் வளர்ந்து நிறைய கூட்டங்கள் கூடுற நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி வனாந்தரத்துக்கு பார்த்து போ அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அந்த இடத்துல பிலிப்பு சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு இங்க நிறைய ஆடுகள் இருக்குது, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்துலயும் வந்து பிலிப்பு வந்து அந்த ஒரு எத்தியோப்பியனுக்காக அவர் வந்து நடந்து போறாரு. அதுக்கப்புறம் கூட அவர் திரும்பி சமாரியாவுக்கு வரல, அங்கிருந்து அப்படியே செசரியாவுக்கு போய் அவர் அங்க போய் இருந்தாரு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஊழியத்துல நம்ம வந்து ஒரு நிலையில வந்து இது நமக்கு வசதியா இருக்குது, ஊழியத்தில் தான் இருப்போம், ஆனாலும் அந்த ஒரு இந்த வசதி சரியா இருக்குது, எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில இல்லாம வசதியான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியேற நாம வந்து தயங்கக்கூடாது. அதாவது ஆண்டவருக்காக அப்படிப்பட்டதான ரிஸ்கை நாம எடுப்பதற்கு வந்து தயங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த கிறிஸ்டோபர் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நாம கற்றுக்கொள்றோம். ஸோ தேவன் தாமே நமக்கும் உதவி செய்வாராக. ஊழியத்தின் பாதையிலே நாம் தொடர்ந்து அவருக்காக ஓட, அவருடைய காரியங்களை நாம் செய்ய, அவர் நமக்கு காண்பித்திருக்கிற நன்மையை மற்றவர்களுக்கு நாம தொடர்ந்து கொடுக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உனக்கு கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறும் பொழுது எங்களை தாழ்த்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்தல முடியாக ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி உடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிப்பவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தாவே, ஆனபடினால் நீர் எங்களுக்கு ஒரு தாழ்மையின் இருதயத்தை எங்களுக்கு கொடுத்தல் முடியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஊழியத்தின் பாதையிலும் நாங்கள் உமக்காக எல்லா காரியங்களும் செய்ய, எல்லா முடிவுகளையும் எடுக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு நிலையிலே திருப்தியாகாதபடி உமக்காக தொடர்ந்து ஓட வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் உலகத்தாவே கல்வாரி சபை மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாக தாங்கி வழி நடத்தின தேவன் இனி வருகிற நாட்களிலும் தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தையும் முன்று நடத்துகிற அங்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவளோடு கூட உங்களுடைய காரம் இருந்து நீங்க வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே, இந்த நாளையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு இருக்கிற எல்லா வேலைகளையும் உடைய ஞானத்தையும் உடைய பலத்தையும் கொண்டு நாங்கள் செய்ய கர்த்தர்களுக்கு கிருபை செய்தோம். வீட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரோடு கூட உடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகளை சந்திங்க, பலவீனங்களை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். துதிக நம்மை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.